சமூகத்தில் பேசப்படுகின்ற விடயம் வடக்கு மாகாணத்தின் அடுத்த முதலமைச்சர் யார்? இளஞ்செழியன் அவர்களும் போட்டி போட போவதாக கூறுகிறார். அவர் வாயில் இதுவரை கூறவில்லை. தயவு செய்து வயோதிபர்கள் வீட்டில் இருங்கள். எனவே வந்தவுடன் நோய் போலீஸ் வந்தவுடனே எல்லாருக்கும் பிரஷர், ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால் வருகின்றது. தயவு செய்து என்னை பொறுத்தவரையில் நீதிபதியாக நீங்கள் இருந்தீர்கள், மக்களுக்கு சேவை செய்யவில்லை தான். நீதிபதி அங்கே என்ன செய்தீர்கள்? வழக்கறிஞர்கள் இருவர் பேசுவதை வைத்து தீர்ப்பு கொடுத்தீர்கள். முஸ்லிம் பெண்களுடைய ஆடை விவகாரம் சம்பந்தமாகத்தான் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே ஒரு விவகாரம் வெடித்தது. நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆனால் சுகுலனையோ அல்லது அங்குள்ளவர்களோ குறை கூறாதீர்கள். அவருடைய கடமை அவர் செய்திருக்கின்றார். ஆனால் சில பேர் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், இவர் வேண்டுமென்றே இனவாத ரீதியாக இப்படி செய்திருக்கலாம். இனவாதி, மதவாதி, பிரதேசவாதி என்று யாரையும் கூறாதீர்கள். அப்படியானால் அவரை குறை கூறும் நீங்களும் அதுதான். இது ஒரு மாகாண சபை அல்லது பாராளுமன்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். மக்களிடையே விஷத்தை விதைக்கிறார்கள். வீடியோக்களை பார்த்திருக்கின்ற கருணாமன் ஆவேசமாக பேசுவதை, பிரபாகரன் பின்னால் இருந்து உற்று கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் பல வீடியோக்களில். எனவே அவர்களுக்கும் நல்ல உறவு இருந்தது. தமிழ் சமூகம் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்ற துரோகி, தமிழின துரோகி. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்று இணைந்திருக்கின்றீர்கள். சமகால அரசியல் விவகாரங்கள் மற்றும் ஏராளமான பிரச்சனைகள் இன்று பேசு பொருளாக இருக்கின்றது. அவற்றை நாம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்று எம்முடைய நேர்காணலில் இணைந்திருக்கின்றார் எமது தலைமுறை கட்சி தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள். வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களாக வெளியே எங்கேயும் காணவில்லை, என்ன காரணம்? எங்கு சென்றீர்கள்? இல்லை, கொழும்பிலும் மற்றும் வெளிப்புறத்துக்கு சென்றிருந்தோம். வேறு சில வேலைகள் சார்ந்த ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமான வேலை திட்டத்தை ஆரம்பித்து. திரைப்படம்? தமிழ் திரைப்படம். நீங்கள் திரையுலகில் பிரவேசிப்பதாக ஏற்கனவே நான் திரைப்படம் ஒன்றில் நடித்திருக்கிறேன். நாளைய மாற்றம் என்ற ஜெர்மன் திரைப்படம் ஒன்றில் சிவகுமார் அவர்களின் தயாரிப்பு. எனவே எதிர்காலத்தில் நான் தயாரிக்கிற இந்த திரைப்படத்தை இது சம்பந்தமாக செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் இந்தியாவிலே பூஜை போடுகிறோம். ரைட். அந்த விடயம் நல்லதாக அமையட்டும், வெற்றிகரமாக அமையட்டும். ஆனால் இந்த காலப்பகுதிக்குள்ளே இலங்கையில் பல பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்கள் நிறைய உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் அனைவருமே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தமிழ் முஸ்லிம்கள் சோசியல் மீடியாவிலே ஒவ்வொரு பதிவுகளை போட்டிக்கு போட்டி ஒவ்வொரு பதிவுகளை பதிவிட்டு கொண்டு ஒவ்வொரு கருத்து மோதல்கள் எல்லாம் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. இப்படி நடக்கக்கூடாது என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு, நிலைப்பாடும் கூட. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. இப்படியான விடயங்கள் வரும்போது சமூக வலைத்தளங்களில் இப்படியான சம்பவங்களை பெரிதுபடுத்தி இன்னும் ஒரு மொழி, இன, மத ரீதியான தாக்குதல்கள் அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த முஸ்லிம் பெண்களுடைய ஆடை விவகாரம் சம்பந்தமாகத்தான் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே ஒரு விவகாரம் வெடித்தது. அதற்கு பிறகு அரசாங்கம் தரப்பு அதற்கு ஒரு தீர்வாக, அது நிரந்தர தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது தான். காரணம், அதற்கும் நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது, சர்ச்சைகள் ரீதியாக இருக்கின்றது. ஆனாலும் ஏதோ தற்காலிகமாக ஒரு தீர்மானம் தான் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? அதற்கு பிறகு இந்த சோசியல் மீடியாவிலே நீங்கள் கண்ட அந்த பதிவுகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முதலாவதாக, முஸ்லீம்களுடைய ஆடை, அவருடைய கலை கலாச்சாரம் இருக்கின்றது. அது அவர்களுக்கு அந்த ஆடை அணிவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், தமிழ் மொழி பேசுபவர்கள். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு சமயத்துக்கும் கலாச்சாரம் என்று இருக்கின்றது. அது அவர்கள் ஆபாசமாக உடுத்தி வந்தால் அது பிழை. எனவே முகம் முழுவதும் மூடவில்லை, முகம் தெரிகின்றது. எனவே நாங்கள் சாதாரணமாக தொப்பி போன்று அணிகிறோம் தலைகளுக்கு, அவர்கள் துணியை கட்டுகின்றார்கள். எனவே இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. சுற்று நிரூபணத்தில் அப்படி இருக்கவில்லை. சுற்று நிரூபணத்தில் இருக்கிறது ஆடை தான். அங்கே கவுன், சாக்ஸ் போட்டு ஷூ போட வேண்டும், சப்பாத்து அணிய வேண்டும்.
தலைக்கு தொப்பி. அதாவது இலங்கையில் இருக்கின்ற எல்லா அனைத்து ஒரு பொதுவான வைத்தியசாலை நர்ஸ்மார்களுக்கு செவிலியர்களுக்கான கொடுக்கப்பட்ட ஆடைகள் அதுதான். இதன் உள்ள பிரச்சனை. எனவே இப்போது பலர் நான் பார்த்திருக்கிற டாக்டர் மேல் பிழை என்று கூறுகிறார். டாக்டர் சுகுணன் மேல் பிழை என்று கூறுகிறார். தயவு செய்து நீங்கள் யாரும், நான் சுகுணனை பார்த்ததும் இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் சுகுணனையோ அல்லது அங்குள்ளவர்களையோ குறை கூறாதீர்கள். அவருடைய கடமை அவர் செய்திருக்கின்றார். தப்பித்தவரை அவர் அனுமதித்திருந்தால், அவர்களை யாராவது புகார் செய்திருந்தால் சுகாதார அமைச்சில் அவருக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் இடமாற்றப்படுவார். சில வேளை அவருக்கு பதவி கூட தகுதி இறக்கம் செய்து பதவி இடமாற்றம் நடந்திருக்கலாம். எனவே அவர் செய்து அவருடைய தொழிலை. ஆனால் சில பேர் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், இவர் வேண்டுமென்றே இனவாத ரீதியாக இப்படி செய்திருக்கலாம் அல்லது மதவாத ரீதியாக இப்படி செய்திருக்கலாம். இதற்கு முன்பதாக கூட எத்தனையோ பேர் வைத்தியசாலையிலே இப்படியான கலாச்சார ஆடைகளுடன் வந்து சென்றிருக்கிறார்கள், வேலை பார்த்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காதவர் ஏன் இந்த நேரத்திலே இந்த விவகாரத்தை பெரிதாக்கி இருக்கின்றார் என்ற வகையிலும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. நானும் பார்த்து இருக்கின்றேன் சோசியல் மீடியாவில். அப்போ அதற்கு என்ன சொல்வது? அவர் நீங்கள் அங்கு பார்த்தால் தெரியும், கல்முனையில் உள்ளவர்களை கேட்டால் தெரியும். நாங்கள் ஊடகத்திலே பல நிகழ்ச்சிகளும் பார்த்திருக்கின்றோம். அந்த வைத்தியசாலையிலே மீலாத் விழா நடந்திருக்கிறது. நோன்பு நாட்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இனவாதி, மதவாதி, பிரதேசவாதி என்று யாரையும் கூறாதீர்கள். அப்படியானால் அவரை குறை கூறும் நீங்களும் அதுதான். நான் பார்த்திருக்கேன், பலர் பேசியிருக்கின்றார்கள், கருணாமனோடு தொடர்பு இருக்கின்றது, கருணாமனுடைய பலத்தை காண்பிக்கின்றார் என்று. எனவே நீங்கள் ஒரு அரசியல் சம்பந்தமாக நீங்கள் பலர் இதில் எதிர்காலத்திலே மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகிறார்கள். முஸ்லிம் மக்களை மிக கவனமாக இருங்கள். தமிழர்களும் தான், இரு பகுதியினரும். அரசியல் சம்பந்தம் இல்லாமல், இதுவரை அரசியல் செய்யாமல் சில ஊடகவியலாளர்கள் அல்லது யூடியூப் நடத்துபவர்கள் எதிர்வரும் மாகாண சபை அல்லது பாராளுமன்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடையே விஷத்தை விதைக்கிறார்கள் வாக்கு வாங்குவதற்காக. இதுதான் உண்மை. ஆகவே இந்த விவகாரத்தை பல பேர் அவருடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள், அரசியல் எதிர்கால வளர்ச்சிக்காக பயன்படுத்துகின்றார்கள். இதில் மாற்று கருத்து இல்லை. எனவே யாரும் கருணாமனை குறை சொல்வதற்கு உங்கள் யாருக்கும் தகுதி இல்லை. அவர் சரிபிழை அது ஒன்று இயக்கத்தில் உள்ளவர்கள் கூற வேண்டும், அல்லது வடகிழக்கு தமிழ் மக்களுடைய மண்ணுக்காக, உயிருக்காக, மனிதர்களுக்காக குரல் கொடுக்கும் எங்களை போன்றவர்கள் பேசுவதற்கு அருகதை எங்களுக்கு தான் இருக்கிறது. சம்பந்தப்படாதவர்கள் குறை கூற வராதீர்கள். கருணாமனின் சரிபிழை வேறு. அவரும் சுமார் 20 வருட காலத்திற்கு மேலாக அந்த இயக்கத்திலே போராடியவர், அந்த மண்ணுக்காக இருந்தவர். நீங்கள் பிரபாகரை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. பார்த்து கொண்டிருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் 1% கூட பார்த்திருக்க மாதிரி பிரபாகரனை நானும் பார்த்தது கிடையாது. ஆனால் நான் பல ஊடகங்களிலே வீடியோக்களில் பார்த்திருக்கின்றேன். கருணாமன் ஆவேசமாக பேசுவதை பிரபாகரன் பின்னால் இருந்து உற்று கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் பல வீடியோக்களில். எனவே அவர்களுக்கும் நல்ல உறவு இருந்தது. தமிழிலே ஒரு பழமொழி இருக்கின்றது, பன்றியோடு சேர்ந்த கன்று பவ்வி அருந்தும் என்று. பவ்வி என்பது மலம். எனவே ரணில் விக்ரமசிங்க என்னும் பன்றியோடு கருணாமன் சேர்ந்ததால் தான் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் அவரும் ஒரு காலத்திலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து தமிழர்களுக்காக போராடி வருவர் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். ஆனால் தமிழ் சமூகம் ஒரு வாகன டயர் கலட்டி அவரை கணக்கெடுக்க தேவையில்லை நாங்கள். ஆனால் அதான் தமிழ் சமூகம் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றது. தமிழன துரோகி அதைத்தான் நானும் கூறுகிறேன் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதைத்தான் நானும் கூறுகிறேன். நன்றாக இருந்த ஒருவர் தான் பன்றியோடு சேர்ந்து பவ்வி அருந்தி விட்டார். அதுதான் நடந்தது. எனவே இது உங்களுடைய சமய சம்பந்தமான அல்லது வேறு வேறு விடயங்களுக்காக, தேர்தல் எதிர்காலத்திற்காக இங்கே கருணாமன் என்னும் தனி மனிதனை கொண்டு வர. இப்பொழுது இந்த விவகாரத்தை அரசாங்கம் கையாண்ட விதம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? இப்பொழுது அவர்களை அந்த வைத்தியசாலையிலிருந்து இன்னொரு வைத்தியசாலைக்கு அனுப்பி இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள், அது சரியா? இது சம்பந்தமாக நான் பார்த்தேன், பல ஊடகவியலாளர்கள், ஃபேஸ்புக்கில் எழுதுபவர்கள் மற்றும் யூடியூப் ஆண் பெண் இருபாலரும் பேசுகின்றார்கள். மிக காரசாரமாக பேசுகின்றார்கள். சிரிப்பாக இருக்கின்றது. இதில் உண்மையாகவே சுற்று நிரூபணம் ஒன்று, முஸ்லிம்களுக்கான ஆடைகளுக்கு இதுவரை வரவில்லை. போடலாம், அது பிரச்சனை இல்லை, ஆனால் வரவில்லை. இந்த 6 பேருக்காக நீங்கள் இவ்வளவு சத்தமாக பேசும் நீங்கள், ஐயா அம்மணி 94ஆம் ஆண்டு இலங்கை ஜனநாயக குடியரசு பாராளுமன்றத்திலே சுற்று நிரூபணம் வந்தது. கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்தில்
கல்முனை பிரதேச செயலகம் தரம் உயர்த்தவன் தமிழர்களுக்கு என்று கூறப்பட்டது. அதற்கு முஸ்லீம் காங்கிரஸ் எதிர்த்தது, முஸ்லீம் தலைவர்கள் எதிர்த்தார்கள். எனவே இன்று வரை அது கொண்டு வரப்படவில்லை அவர்கள். அப்படியானால் நீங்கள் கூறினீர்களே புட்டும் தேங்காய் பூவும் என்றீர்களே, அப்போது அந்த புட்டும் தேங்காய் பூவும் எங்க போய்விட்டது? அப்போது தான் தென்னை மரத்தை நாட்டினீர்களா? இப்போது தான் உங்களுக்கு காய் வந்து தேங்காய் பூவை திருவி எடுத்தீர்களா? எனவே இதற்கும் நீங்கள் பேச வேண்டும். சுற்று நிரூபணம் இல்லாத ஒன்றுக்காக இவ்வளவு பலமாக குரல் கொடுக்கும் ஒரு சிலர், அனைவரும் அல்ல, நன்றாக ஞாபகம், ஒரு சிலர் விசேடமாக யூடியூப் நடத்துபவர்கள், காரசாரமாக பேசும் நீங்கள் தயவு செய்து 1994 வந்த சுற்று நிரூபணத்துக்கும் குரல் கொடுங்கள். இதுதான் முறை. எனவே இனவாதம், பிரதேசவாதம், தமிழர்களுக்குள்ள அதிகாரம் கொடுப்பதற்கு பொறாமைப்படுபவர்கள், பின்னால் இருந்து குத்துபவர்கள் யார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள் யார் என்று. எனவே என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஆரம்ப கால சுமார் 6 வயதில் நான் ஞாபகம் இருக்கின்றது, என்னுடைய நண்பன் முதலாவதாக முஸ்லீம் நண்பன் அமீர் அஸ்ராஜ் இன்றும் இருக்கின்றார். இப்போது அவர் நிக்கவரட்டியில் இருக்கிறார். அதுபோல் இன்னொரு நண்பர் இருந்தார், முகமது அனீஃபா, முகமது ஷாஜஹான். இவர் இப்போது பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறார். இவர்கள் இருவரும் தான் இன்று வரை, என்னுடைய 6 வயதிலிருந்து இன்று வரை என்னுடைய நண்பர்களாக இருக்கு 2 முஸ்லீம்கள். தமிழர்கள் சிங்களர்கள் வருவார்கள், போய்விடுகிறார்கள். எனவே முஸ்லீம்களை பற்றி உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும். நான் பிரதேசவாதம், இனவாதம், மொழிவாதம், சமயவாதம் பேச வரவில்லை. யார் பிழை செய்தாலும் அதை தைரியமாக வெளிக்கொணர்வது தான் எங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். எனவே தயவு செய்து ஒவ்வொருவரையும் அசிங்கமாக பேசாதீர்கள். அதுபோல் ஈரோஸின் தலைவர் பிரபா அவர்களையும் பலர் பார்த்து தவறாக பேசுகிறார்கள். தமிழர்களே அவரை தவறாக பேசும்போது கடினமாக கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அவர்கள் போராட்டம் செய்தவர்கள், கையிலே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போராடியவர் அவர். எனவே ஒரு போராட்ட வீரரை அப்படி தவறாக பேசாதீர்கள். தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தமிழர்களை அசிங்கப்படுத்தாதீர்கள், கேவலப்படுத்தாதீர்கள். கேவலப்பட போவது பிரபா அவர்கள் அல்ல, நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த சமூகத்துக்காக, வடகிழக்குக்காக குரலாவது கொடுத்திருக்கின்றீர்களா கடந்த காலங்களில்? அல்லது நீங்கள் போராடினீர்களா தமிழர்களுக்காக? இரண்டுமே இல்லை. ஆனால் பேச்சிலே மட்டும் துப்பாக்கியை விட வேகமான வார்த்தைகளை வீசுகின்றீர்கள். தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். அதான் இப்போ நான் கேட்ட கேள்வி, அரசாங்கம் இந்த விவகாரத்தை கையாண்ட விதம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு மீண்டும் வருகிறேன். இந்த யூடியூபாளர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் அடுத்தடுத்தாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இதை அரசாங்கத்திடம் போய் கேளுங்கள். அந்த டாக்டரையோ கருணாமனையோ குறை கூறாதீர்கள். சுற்று நிரூபணம் இல்லை, வரவில்லை என்றால் இந்த வைத்தியசாலையிலே அந்த அவர்களுக்கு தொழில் கொடுக்க முடியாவிட்டால் அஷ்ரஃப் எனும் இந்த வைத்தியசாலையில் எப்படி அவருக்கு தொழில் கொடுக்கப்பட்டது? எனவே இது யாருடைய பிழை? அரசாங்கத்தினுடைய பிழை. எனவே அரசாங்கத்தை யாரும் பேச பயப்படுகிறீர்கள். கோழைகளாக இருக்காதீர்கள். நீங்கள் விசேடமாக ஊடகவியலாளர்களும் யூடியூபாளர்களும் நான் கூற விரும்புகிறேன், கோழைகளாக செயல்படாமல் நேரடியாக அரசாங்கத்தை விமர்சியுங்கள். டாக்டருக்கு விமர்சிக்க உங்களால் அதிகாரம் எதுவும் இல்லை, அவர் செய்த கடமை. அப்படியாக இருந்தால் அரசாங்கம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஏன் எடுக்கவில்லை? நீங்கள் போய் வழக்கு போடுங்கள் அவருக்கு. ஏன் போடவில்லை? உங்களால் முடியாது. சுற்று நிரூபணம் இல்லாத ஒன்றுக்காக எங்கும் வழக்கு நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சட்டம் தெரியாமல் மைக் இருக்கிறது என்று சத்தமாக பேச முடியும் என்று பேசாதீர்கள். அசிங்கப்பட போவது நீங்கள், அந்த டாக்டரோ வேறு யாருமோ அல்ல. ஆனால் நிறைய பேர் கூறுகிறார்கள், அரசாங்கம் அந்த எடுத்த முடிவு, அதாவது இவர்களை வேறொரு வைத்தியசாலைக்கு இடமாற்றியது தவறு. ஏன் நல்லிணக்கம் பிரதானமாக, நல்லிணக்கத்தை சம்பந்தமாக பிரதானமாக பேசுகின்ற இந்த அரசு ஏன் அவர்களை அங்கும் வேலை செய்ய விட்டிருக்கலாமே? ஏன் அவர்களை அங்கு தமிழர்களோடு ஏனைய சிங்களர்களோடு வேலை செய்ய விடாமல் ஏன் அவர்களை மாத்திரம் நீங்கள் பிரித்து வேறாக அனுப்ப வேண்டும்? அங்கு நல்லிணக்கம் எங்கே என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பதில் அது? நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொள்ளதான் கூறினேன். அரசாங்கத்துடைய முழு பிழை. எனவே அரசாங்க டாக்டரையும் அந்த அங்கே வேலை செய்யும் செவிலியர்களையும் தரக்குறைவாக அல்லது பாதிக்கும் வகையில் பேசும் ஊடகவியலாளர்கள் மற்றும் யூடியூபாளர்கள் அரசாங்கத்தையும் பற்றி பேசுங்கள். ஏன் நீங்கள் உங்களுக்கு முதுகெலும்பில்லையா என்று கேளுங்கள். சுகுணன் பெரியவரா டாக்டர்? அமைச்சர் பெரியவரா? இப்போது எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. சுகுணன் முடியாது என்று கூறியதை சுகுணன் மேல் பிழை என்றீர்கள். ஆனால் அமைச்சர் அதை அஷ்ரஃப் வைத்தியசாலைக்கு மாற்றிய பின் அமைதியாக மூடிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த யூடியூபர்கள் எல்லாம் ஏன் பேசுங்கள்? நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பேச பயப்படுகின்றீர்களா? ஊடகம் என்பது கோழையாக இருக்கக்கூடாது. நாட்டில் நடக்கும் நீதி அநீதிகளுக்கு எதிராக உண்மையை தெரிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஊடகம் என்பது. தைரியமாக உள்ளதை உள்ளபடி
உலகுக்கு உணர்த்தும் உன்னத குரலாக இருக்க வேண்டுமே தவிர கூட்டிக் கொடுக்கும் காட்டிக் கொடுக்கும் அடிப்படையும் குரலாக இருக்கக்கூடாது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பேசும் ஒவ்வொருவரும் விவாதத்துக்கு நாங்கள் தயார். யாராவது கூப்பிடுவதாக தான் நாங்கள் வருகிறோம் விவாதத்துக்கு. அலையுங்கள். தமிழ் சிங்கள முஸ்லீம் என்ற பிரிவு இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே பல ஊடகங்கள் கூறியிருக்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சி தான் இந்த பிரிவினை அனைத்திற்கும் காரணம். உலகத்தில் எங்கும் இல்லாத விதத்தில் இங்கே இருக்கின்றது. என்ன இருக்கு இங்கே? தமிழ் பிரிவு, முஸ்லீம் பிரிவு. அப்படி தேவையில்லை. நாங்கள் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டில். கிழக்கு மாகாணத்திலே பல தேர்தல்கள் நடந்தன. அங்கு தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு வாக்களித்தார்கள். மீராலேபை என்றிருந்தால் தெரியுமோ தெரியாது. இப்போ இந்த யூடியூப் பேசுபவர்களுக்கெல்லாம் தெரியாதவர்கள், அரசியலே தெரியாது, மைக்கிற்கு பேசுகிறார்கள். மீராலேபை அவங்க தமிழர்களும் போட்டியிட்டார்கள். ஆனால் தமிழ் மக்கள் எல்லாம் வாக்களித்தது மீராலேபைக்கு. ஒரு குறுகிய வாக்கு தான் இருந்தது முஸ்லீம் அந்த காலத்தில். அவர் எப்படி வெற்றி பெற்றார்? தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தோல்வியடைந்தார். தமிழர்கள் இனவாதம் இல்லாமல் மீராலேபை என்பவர் மிக நேர்மையானவர். அவர் ஏராவூர் உள்ளவர். அவருக்கு வாக்களித்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் தமிழர்கள். இதை மறந்து விடாதீர்கள். தயவு செய்து இனவாதத்தை கொண்டு வராதீர்கள். முஸ்லீம்கள் மிக நல்லவர்கள், எங்களோடு அந்யோன்யமாக பழகக்கூடியவர்கள். ஏராவூரில் உள்ள அனைவரும் என்னுடைய நண்பர்கள். குறிப்பிட போனால் மௌலானா என்னுடைய சிறந்த நண்பர், நசீர் அகமது அதுபோல் தான் நண்பர். அவர்கள் இருவரும் என்னோடு. ஆனால் அவர்கள் இருவரும் ஒரு காலத்தில் பேசிக்கொள்ளாமல் இருந்தார்கள். இப்போ இது சம்பந்தமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் அவர்கள் பாராளுமன்றத்தில் வைத்து சொல்கின்றார். ரூபாயினி கூட்டுத்தாபனத்திலே தொழில் புரிந்த ஊழியர்கள், அதாவது தமிழ் பேசும் செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்களுக்கு பொட்டு வைக்கக்கூட முடியாத ஒரு காலகட்டம் இருந்த போது இவர் அந்த உரிமையை பெற்று தருவதற்காக அவர் குரல் கொடுக்கின்றார் பாராளுமன்றத்திலே. அதே நாங்கள் உண்மையாகவே கௌரவம் மறைந்த தலைவர் அஷ்ரஃபுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதில் அந்த காலத்தில் அவரோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதன் உண்மை என்ன என்று தெரியும். இப்போது உள்ளவர்களுக்கு தெரியாது. அந்த காலகட்டத்திலே பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவம் மறைந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் சௌமிமிர்த்திய தொண்டமான் இருந்தார். எனவே இந்த பிரச்சனை ஏற்பட்டவுடன் அவர் ஜனாதிபதியோடு நேராக தொடர்பு கொண்ட போது ஜனாதிபதி அவரிடம் கூறியது, அன்றைய ஜனாதிபதி, இதை நீங்கள் கொண்டு வராதீர்கள், நேரடியாக கொண்டு வருவதானால் இங்கு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தது சிங்களவர்கள் எதிர்ப்பார்கள். ஆகவே அஷ்ரஃபை பேச சொல்லுங்கள் என்றார். அதனூடாக அஷ்ரஃபை சௌமிமிர்த்திய தொண்டமான் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சமூகத்திற்காக குரல் கொடுத்த ஒரு மாமனிதனாகவே நான் பார்க்கின்றேன். இதுதான் இது உண்மை. ஏனெனில் சௌமிமிர்த்திய தொண்டமானும் என்னுடைய தகப்பனாரும் சிறந்த நண்பர்கள். இதை கேள்விப்பட்ட பின்பு என்னுடைய தகப்பனார் வந்து சௌமிமிர்த்திய தொண்டமானோடு சென்று அஷ்ரஃபுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதனால் தான் எனக்கு தெரியும். இதுதான் இதன் உண்மை. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக இதை ஒரு இனவாதமாக கொண்டு வராதீர்கள். சௌமிமிர்த்திய தொண்டமான் நேரடியாக அன்று பொட்டு வைப்பை சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தால் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள். இதுக்காகத்தான் ஜனாதிபதி என்று கூறியதால் தான் அவர் அழகாக அஷ்ரஃபை வைத்து நீங்கள் பேசுங்கள், எனவே யாரும் எதிர்த்து வர மாட்டார். ஏன்னா அவர் இன்னொரு சமூகம், முஸ்லிம் சமூகம். எனவே எவரும் எதிர்க்கவில்லை அதற்கு. இதே தொண்டமான் பேசியிருந்தால் அன்று சௌமிமிர்த்திய தொண்டமான் அவர்கள் மாபெரும் எதிர்ப்பு வந்திருக்கும். இதுதான் ராஜதந்திரம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நான் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சௌமிமிர்த்திய தொண்டமான் கூறியதை மிக அழகாக தெளிவாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் பேசி அன்று இந்த சமூகத்துக்கு ஒரு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒரு மாமனிதனாகவே நான் கௌரவ அஷ்ரஃப் அவர்களை பார்க்கிறேன். ரைட். அந்த விடயத்தோடு இப்போ நிச்சயமாக இப்படியான விவகாரங்கள் பூதாகரமாக வெடிக்காமல் இதற்கு ஒரு தீர்வு கட்டாயம் வேண்டும். இல்லை என்றால் தமிழ் பேசும் மக்களுக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள், இப்படியான முரண்பாடுகள் இன்னும் பெரிதாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் சுப்பிரமணி என்கின்ற ஒரு நாய் விவகாரம். அந்த நாயினால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, இறுதியிலே அனோஜன் என்கின்ற ஒரு இளைஞனுக்கு சவுதியில் 5 வருட சிறை தண்டனையுடன் கோடிக்கணக்கான பணமும் தண்டப்பணமாக செலுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். அவை இப்பொழுது மற்ற விஷயம்தான் இந்த வைத்தியசாலை பிரச்சனை. இப்படியே சென்று கொண்டிருக்கும் போது இப்படியான விவகாரங்களை வைத்து இளைஞர்கள் சோசியல் மீடியாவிலே ஒவ்வொருவரையும் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிந்தித்து செல்கின்றார்களா இல்லையா, இது என்ன நடக்கின்றது என்பதே ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்கு என்னதான் தீர்வு? இளைஞர்கள் இந்த இப்படியான விடயங்களை எப்படி கையாள வேண்டும்? நிச்சயமாக இந்த இளைஞர்களின் தீர்வு என்பதை விட இளைஞர்கள் இந்நிலைக்கு கொண்டு வரப்பட்டது ஏன், எப்போது, யாரால்,
இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம், கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக 6 தமிழ் கட்சிகள், தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டமைப்பை அமைத்தார்கள். ஆனால் அந்த கூட்டமைப்பில் என்ன நடந்திருக்கிறது? அவர்கள் இது சம்பந்தமாக எதுவும் பேசாமல் இருந்தார்கள். கடைசி நேரத்தில் ஊடகங்களும் யூடியூபில் உள்ளவர்களும் பேசத் தொடங்கிய பின்பு அவர்கள் போலியாக வந்து குரல் கொடுப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது. இந்த ஆடை சுற்று நிரூபணம் சம்பந்தமாக கடந்த காலங்களிலே அமைச்சர் பதவி அதி பலமுள்ள அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் ரிஷாட் பதியுதீனும், நீதியமைச்சராக இருந்தவரோ ஃபக்கீம். அப்போதெல்லாம் இதை பற்றி அவர்கள் பேசவில்லை. அவர்களுக்கு இது தேவையில்லை. அவர்களுக்கு தேவை சுகபோக வாழ்க்கை, அமைச்சர் பதவி, பாதுகாப்பு, பங்களா, இவை தான் அவர்களுக்கு தேவை. சுகபோக வாகனங்கள், ஜீப், கார் கொடுத்தால் அவர்களுக்கு போதும். எனவே இப்படித்தான் இவர்கள் அந்த கடந்த காலங்களிலே கடத்தி இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து அன்பான இனிய முஸ்லிம் சகோதரர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் முஸ்லிம்களை வைத்து இவர்களை வைத்துத்தான் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மன்னாரிலிருந்து நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருவர் பேசினார், இது சம்பந்தமாக தயவு செய்து பேசுங்கள் என்று. எனவே இவ்வாறானவர்கள் உணர்வோடு இருக்கின்றார்கள். இந்த உணர்வுள்ள மக்கள் எதிர்வரும் மாகாண சபை மற்றும் பாராளுமன்ற தேர்தலிலே யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை விட யார் மாகாண சபை பாராளுமன்றத்திற்கு போகக்கூடாது என்பதை சற்று தெளிவாக இருங்கள். எனவே இளைஞர்கள் ஒற்றுமையாக இருங்கள். இங்கே சமய சம்பந்தமாக, மொழி சம்பந்தமாக பிரச்சனை எதுவுமே இல்லை. எனவே உங்களை உசுப்பேத்தி விடும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்கால மாகாண சபை தேர்தலுக்கு தயாராகும் ஒரு சிலர். இந்த விவகாரத்தோடு நாங்கள் பேச வேண்டிய மற்றொரு விடயம்தான், இப்போ பாராளுமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி, சமூகத்தில் பேசப்படுகின்ற விடயம் வடக்கு மாகாணத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்கின்ற விவகாரம் பேசப்பட்டு வருகின்றது. சோசியல் மீடியாவிலையும் 4-5 பேருடைய புகைப்படங்கள் எல்லாம் கொலாச் செய்து எடிட் செய்து போட்டுக்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய விருப்பம் யார், 1, 2, 3, 4 என்று கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் பாராளுமன்றத்திற்குள்ளே இது சம்பந்தமாக பலர் பல்வேறு விதமாக பேசுகின்றார்கள். ஆனால் இன்னமும் மாகாண சபை தேர்தல் இடம்பெறுமா இல்லையா என்பதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அது சம்பந்தமாக இன்னமும் இந்த விதமான ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படாமல் இருக்கின்றது. இப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு அடுத்த மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் வடக்கு மாகாண முதலமைச்சராக யார் வரலாம், யார் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நாங்கள் யாரையும் பெயர் குறிப்பிட வேண்டியதில்லை. உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த விவகாரம் சம்பந்தமாக, இந்த விவாதம் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? என்னை பொறுத்த வரையில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்போது பலர் பேசுகிறார்கள், சுமந்திரன் வர கேட்கப் போகின்றார் தேர்தலில். அவர் நிச்சயமாக முதலமைச்சர் பதவியில் போட்டி போட மாட்டார். அதுதான் அவருடைய எண்ணம். அவர் இன்னொரு பொம்மையை வைத்து வெற்றி பெற வைத்து இவர் பின்புறத்திலிருந்து வேலை செய்வதற்கு தான் தயாராகி கொண்டு இருக்கின்றார். பலர் பல போட்டிகள் இட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்போது ஒரு நீதியரசர் இளஞ்செழியன் அவர்களும் போட்டி போட போவதாக கூறுகிறார். அவர் வாயில் இதுவரை கூறவில்லை. ஆனால் பல மேடைகளிலே அவர் வந்து பேசுவதை பார்த்தால் அவர் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே என்னை பொறுத்தவரையில் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. இப்போது அவருக்கு என்னதான் திறமை இருந்தாலும் 60 வயதாகிவிட்ட பிறகு அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிறது. ஏன் ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிறது? அவரால் இனிமேல் செயல்பட முடியாது, சரியாக தீர்ப்பு சொல்ல முடியாது. அதனால தானே ஓய்வூதியம். இல்லைன்னா இருக்கலாமே. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆகக்கூடியது வழக்கு ஒரு 100 வழக்கு நீதிமன்றத்துக்கு வராது. அப்படியே வந்தாலும் 20 நாள் போயெல்லாம் சொல்லி 15-16 நாள் தான் நீதிமன்றம் வரும். ஒரு 1500 வழக்கு தான் வரும் ஒரு மாதத்திற்கு. எனவே ஒரு மாதத்திற்கு 1500 வழக்கே உங்களால் தீர்ப்பு சொல்ல முடியாது என்றுதான், உங்களுக்கு வயது போய்விட்டது, வீட்டில் போய் இருங்கள் என்றுதான் ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது வடமாகாணத்திலே சுமார் 11,50,000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். பென்ஷன் எடுத்த பிறகு இவர்களை உங்களால் சமாளிக்க முடியுமா? இவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல உங்களால் முடியுமா? ஏற்கனவே ஒரு நீதியரசரை கொண்டு வந்தீர்கள். அவர் மிக அழகாக கொண்டு வந்த சல்லியை பெரும்பான்மை மகளையும் கட்டி கொடுத்து விட்டு மஹிந்த ராஜபக்ச வெளிநாட்டுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக கோடிகளை ஒதுக்கி அனுப்பினார் வடக்குக்கு. பின் வந்த பணங்களை அவர் மிக அழகாக மெதுவாக நோகாமல் திரைசேரிக்கு அனுப்பிவிட்டார். அது மஹிந்தோட ஏற்பாடு. அந்த பணத்தை எடுத்து திரும்ப மீண்டும் அவர்கள் தெற்களை செலவழித்தார்கள். எனவே ஒரு பெரிய நீதியரசர் விக்னேஸ்வரன் வருகிறார் என்றீர்கள், கடைசி எதுவும் நடக்கவில்லை. எனவே அதுபோல்தான் இந்த நிகழ்வும். தயவு செய்து வயோதிபர்கள் வீட்டில் இருங்கள். எனவே வந்தவுடன் போலீஸ் வந்த உடனே எல்லாருக்கும் பிரஷர், ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால் வருகின்றது.
எனவே அப்படி நீங்கள் 60 வயதுக்கு பிறகு நீங்கள் வருவதாக இருந்தால் தேர்தல் ஆணையரிடம் போய் உங்களுடைய சொத்து விபரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொலஸ்ட்ரால், பிரஷர், டயபெட்டிக் இருக்கா என்று பார்க்க வேண்டும். இவர்களை உண்மையாகவே கட்டாயம் 100 மீட்டர் ஓட வேண்டும், ஓட முடியும், நடக்கவே முடியாது. நான் தவறாக சொல்லவில்லை. இளைஞர்களை பாருங்க, அவரால் வேகமாக நடக்க முடியாது. எனவே செயல்பட முடியுமா? ஒரு மனிதன் யாராக இருந்தால் ஒரு காலகட்டம் தான் எதுவும் செயல்படும். ஃப்ளைட் கூட, வானத்தில் பறக்கும் விமானம் கூட ஒரு காலகட்டத்தில் ஒதுக்கப்படுகின்றது. துப்பாக்கிகள், எத்தனையோ பேர் சுட்டுத்தள்ளும் துப்பாக்கி ஒதுக்கப்படுது காலப்போக்கிலே. எனவே அதுதான் 60 வயதில் ஓய்வூதியம் கொடுத்து விட்டார். தயவு செய்து என்னை பொறுத்தவரையில் நீதிபதியாக நீங்கள் இருந்தீர்கள், மக்களுக்கு சேவை செய்யவில்லை தான். நீதிபதி அங்கே என்ன செய்தீர்கள்? வழக்கறிஞர்கள் இருவர் பேசுவதை வைத்து தீர்ப்பு கொடுத்தீர்கள். அதைத்தான் செய்தீர்கள். நீங்கள் அதை செய்துவிட்டு வீட்டில் இருங்கள், நான் உங்களை பார்த்ததும் இல்லை, உங்கள் மேல் கோபமும் இல்லை. அங்கு பல இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் தேர்தல் கேட்பதற்கு. தயவு செய்து ஐயா, அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. உங்களுக்கு பென்ஷன் வருகிறது, வாங்கி கொண்டு அமைதியாக இருங்கள், அல்லது வெளிநாட்டுக்கு போய்விடுங்கள். ஆனால் குறித்து ஒருவர் மாத்திரம்தான் நீங்கள் சொல்கின்றீர்கள். இன்னும் பல பேர் அந்த போட்டியில் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்கள் என்பது மக்கள் தேர்ந்தெடுங்கள். அவர்கள் வயது குறைந்தவர்கள், அவர்கள் போட்டியிடட்டும், மக்கள் மத்தியிலே மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் நீங்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்பதால் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். இவ்வளவு காலம் நீதிமன்றத்தில் நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் மக்களுக்கு ஒன்றும் சேவை செய்யவில்லை. அங்கு என்ன செய்தார் சேவை? எதுவும் இல்லை. நீதித்துறையிலே இருந்தீர்கள். எனவே பென்ஷனை வாங்கி கொண்டு அமைதியாக வீட்டில் இருங்கள். உங்களை வைத்து இயக்க பார்ப்பவர் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஒரு தமிழ் அரசியல்வாதி, ஒரு கோழை. எனவே அந்த கோழை பல தோல்விகளை சந்தித்து மீண்டும் கேவலப்பட விருப்பம் இல்லாமல் இவர்களை போன்றவர்களை வைத்து பின்னால் இருந்து செயல்படுவதற்கு வடக்கிலே தன்னுடைய அந்த சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுகிறார். எனவே அது நிச்சயமாக நடக்காது. யார் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியிலே அல்லது சுமந்திரன் ஆதரவோடு வருவீர்களே, ஆனால் உங்களுக்கு எதிராக அனைத்து மேடையிலும் பேசுவதற்கு சிதம்பரம் கருணாநிதி தயாராக இருக்கின்றேன். துரோகிகள், பிழை செய்தவர்கள், தமிழ் சமூகத்துக்கு துரோகம் செய்தவர்கள், தமிழ் சமூகத்தை வாழ விடாமல் விட்டவர்கள், இப்போது தேர்தலிலே தோல்வியடைந்த பின்பு வாக்குக்காக தமிழ் மக்கள் மத்தியிலே நடிப்பவர்களுக்கு எதிராக தைரியமாக நாங்கள் செயல்படுவோம். ரைட். அந்த விடயத்தோடு நாங்கள் இன்றைய எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி திரு சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு நம்மோடு இணைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டமை நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டெல்சான் வின்சன். நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ்.